நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். எண்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட உடல் இப்போ ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்து வருது. இதுக்கு நமது உணவு பழக்க வழக்கம், பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட காரணங்கள் தான் முக்கியமானது. உதாரணமாக பனிக்காலத்தில் சளி, இருமல், காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு மருத்துவர்களை தேடி அலையிறோம். ஆனால் பருவநிலை மாற்றத்தை எல்லாம் தாண்டி வயிற்று வலி எப்போ வேணும்னாலும் வரலாம். நாம் சாப்பிட்ற சாப்பாடு, செரிமானத்தன்மைன்னு வயிற்று வலிக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. தவிர குடற்புண், வயிற்றுப்புண் ஆகிய பிரச்சனைகளும் சேருது. வயிற்று வலி தான் வலியிலேயே மிகவும் கொடுமையானதுன்னு பாதிக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க. தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தா தான் தெரியும்னு பெரியவங்க கிராமத்தில் சொல்லுவாங்க. மருத்துவமனை பக்கத்தில் இருந்தால் உடனடியாக ஓடி போய் ஒரு சிகிச்சை எடுத்துக்கலாம், ஒரு நிவாரணம் கிடைச்சிரும். தொலைவில் இருப்பவர்களுக்கு சிரமம்தான். முத்துக்குமார் ஐயா, உங்களுக்கு வயிற்று வலி வர வேண்டாம். இருந்தாலும் வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டே வலியை குறைப்பதுடன் நிரந்தர தீர்வும் காணலாம். இதில் பழங்களுக்கு பெரும் பங்கு உண்டு. பழங்கள் மருத்துவ குணம் உடையவை. மாதுளம்பழத்தின் தோலை உரித்து நல்லா காய வச்சுக்கணும். ராத்திரியில் மாதுளம்பழ தோலை தண்ணியில் ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை வடிகட்டி குடிக்கணும். குடித்தா வயிற்று வலி உடனடியாக குணமாயிடும். ஆண் பெண் இருபாலரும் இதை குடிக்கலாம். வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து அப்புறம் மிக்சியில் போட்டு பொடியாக்கி வச்சுக்கணும். ஒரு டம்ளர் மோரோட அரை ஸ்பூன் வெந்தய பொடியை சேர்த்து குடித்தா வயிற்று வலி குணமாகும். இதே மாதிரி தான் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் பெருங்காய பொடி சேர்த்து குடித்தால் வயிற்று வலி உடனே பறந்து போகும். புதினா டீயை குடித்தோம்னாலும் வயிற்று வலிக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். சீரகத்தை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணும். வயிற்று வலி போயிடும். முருங்கை இலையுடன் கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடித்தாலும் வயிற்று வலி போயிடும். சுக்கை பொடியாக்கி ஒரு டம்ளர் தண்ணீரோடு கலந்து கொதிக்க வச்சு பனவெல்லம் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா வயிற்று வலி குணமாகும். பாருங்க, ஒரு வயிற்று வலிக்கு 9 தீர்வை நம்ம பெரியவங்க அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. முருங்கை இலை, பிரண்டை இலை ரெண்டும் ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து வறுத்து தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு குடித்தாலும் வயிற்று வலி குணமாகும். உண்ட உணவு சரியா செரிமானம் ஆகலைன்னாலும் வெளியே வாசல் போகலைன்னாலும் வயிற்று வலி உண்டாகும். இதுக்கு ஏற்ற அருமையான பழம் நம்ம வாழைப்பழம். முத்துக்குமார் ஐயா, நம்ம வாழைப்பழம்னு கடுதாசில் எழுதுறதுக்கு காரணம் இருக்குது. எளிமையான பழம், எல்லோரும் சல்லிஸாக வாங்கி சாப்பிட்ற பழம், காசு குறைவு, மலிவான பழம், பெரியவங்கள்லேருந்து வயசில் சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற பழம் இது. எக்காலங்களிலும் எல்லா பகுதியிலும் விளையிற பழம் வாழைப்பழம். மலம் இளக்கி தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா மலம் நல்லா பிரியும். வாழைப்பழத்தின் மருத்துவ குணங்கள் நம்மளை அதிசயிக்க வைக்கும். உடம்புல இருக்கும் ஹார்மோன் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வாழைப்பழம். பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால மூளையின் திறனை அதிகரிக்க செய்யும். பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தையும் இருதயத்தையும் சீராக இயங்க வைக்குது. புகை நமக்கு பகை. நமக்கு மட்டுமா, நாம் வாழும் சூழலுக்கே பகைதான். புகை பிடிக்கணுங்கிற எண்ணம் ஏற்படும் சமயம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டா புகை பிடிக்கணுங்கிற அந்த உணர்வை கட்டுப்படுத்துமா. எவ்வளவு நல்ல சமாச்சாரங்கள்! இதையெல்லாம் கண்டுக்காம அலட்சியப்படுத்துகிறோமே. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.